இப்போ பொதுவாகவே நாம எந்த கோவிலுக்கு போனாலும் விளக்கேற்றுவது ரொம்ப சிறப்புங்க. அதுவும் சிவன் கோயில விளக்கேற்றி வழிபாடு பண்ணுவது மகா புண்ணியத்தை கொடுக்கும், ரொம்ப புண்ணியத்தை கொடுக்கும். முன்னொரு காலத்துல சிவன் கோயில்ல மூலஸ்தானத்துல எத்தனையோ ஜென்மங்களுக்கு முன்னாடி மூலஸ்தானத்துல விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கு. அந்த விளக்கு அமர போற மாதிரி திரி உள்ளர இழுத்துக்கிட்டு அது அமர போற மாதிரி இருந்திருக்கு. அந்த டயத்துல ஒரு எலி, அதுக்கே தெரியல, சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கு, அங்கிட்ட துள்ளி குதிச்சு ஓடி விளையாண்டுகிட்டு இருக்கும் பொழுது அந்த விளக்கு மேல ஏறி போகும் பொழுது அந்த திரி அதோட வாளால அப்படி தூண்டப்பட்டு அந்த விளக்கு நல்லா ஜெகஜோதியா எரிய ஆரம்பிச்சிருச்சான். இதை பார்த்து மகிழ்ந்த சிவபெருமான் அந்த எலிக்கு அடுத்த ஜென்மத்துல நீ மகாபலி சக்கரவர்த்தியா தான் பிறப்பேன்னு சொல்லி வரம் கொடுத்தாராம். அதே மாதிரி மகாபலி சக்கரவர்த்தியா அந்த எலி பிறந்து அவர் மிகப்பெரிய மாமன்னரா கேரள தேசத்தை ஆண்டு மிகப்பெரிய சக்கரவர்த்தியா திகழ்ந்தாராம். அந்த அளவு மகத்துவமானது ஒரு தீபத்தை ஏத்துறது. தீபத்தை தூண்டி விடும் பொழுதே இவ்வளவு பெரிய வரத்தை கொடுக்குறாரு. நம்ம போய் தீபத்தை ஏத்துற நமக்கு எவ்வளவு பெரிய புண்ணியங்கள் கிடைக்கும். இதை நினைச்சு பாருங்க. தினந்தோறும் கோவிலுக்கு போங்க. எப்ப நீங்க கோவிலுக்கு போனாலுமே விளக்கேற்ற மட்டும் மறந்துடாதீங்க. இந்த விளக்கு ஏத்தினாலே உங்களுக்கு மகா புண்ணியம் கிடைக்கும். அந்த இருளை அகற்றும் பொழுது, அந்த கோவில்ல உள்ள இருளை அகற்றும் பொழுது உங்க வீட்டுல உள்ள இருள் அகலும், உங்க மனசுல உள்ள இருள் அகலும். நீங்க எப்பொழுதுமே நல்லா இருப்பீங்க, உங்க வம்சமே நல்லா இருக்கும். விளக்கேத்திட்டு மட்டும் வாங்க. விளக்கேத்தின வீடு வீணாய் போனதா சரித்திரமே கிடையாது. உங்க வீடுகள்லயும் விளக்கேற்றுங்க, கோயில்களையும் விளக்கேற்றுங்க. ரொம்ப மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க நல்லா இருப்பீங்க. வாழ்க்கை படிப்படியா வளர்ச்சி பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். மிகப்பெரிய பொருளாதார வசதி கிடைக்கும். நீங்க நல்லா அந்த குடும்பமே, உங்க வம்சமே நல்லா இருக்கும். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ.